ஆளு பார்க்க அரவிந்த் சாமி மாதிரி இருக்கா, அவளை எவ்வளவு கேள்வி கேட்ப நீ? அந்த பிளாக் கலர் ஷர்ட் வீடு கூட்டணும்னா எப்படி கூட்டணும் அப்படின்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடு கூட்டுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உள்ள கடைசி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாசல் வரைக்கும் எடுத்துட்டு வருவோம். ஒரு ஓரத்தில் வைக்க மாட்டோம், ஏன்னா வாசலில் பெருக்கி ஓரத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஓரத்தில் வச்சா குப்பை மாதிரியே நம்மளும் போயிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக கட்டில் கீழே படுத்து கீழேருந்து நல்லா பெருக்கி எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கடைசியில் கூட்டாம இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சே லாஸ்ட் ரூம்ல தான் கிராமரே. அவன் இங்கே கூட்டி போட்டு குப்பை இங்கே சேர்த்து அப்புறம் இங்கே கூட்டி இங்கே சேர்க்கிறவன் இல்லை, அவன் தான் லாஸ்ட் ரூம்க்கே போயிட்டாரு. உங்களுக்கு எது பிடிச்சது? நீங்க எது வந்து ஃபாலோ பண்றீங்க கொரியன் கல்ச்சர்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த ட்ரெஸ் பேர் என்ன? எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் ட்ரெஸ் உள்ளவரா? அவர் கொரியன் தான். இல்ல கொரியானா? நீங்க எந்த ஊர் பொண்ணு? நான் கரூர். கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? ஆன்லைன் லவ். எப்படி ஆன்லைன்ல லவ்? லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்ல மீட் பண்ணோம். நான் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சோ அவங்க ஜாப்பனீஸ் தெரியும்னு போட்டுருந்தாங்க. அவர் பேர் என்ன? கிம் மின் ஜோன். எது? கிம் மின் ஜோன். கிம் மின் ஜோன். வாங்க கிம் மின் ஜோன். வந்தால் நம்மளை கண்டுக்கலையே, நேரம் கொண்டாடி கொண்டு போயிட்டாங்க. புரியுமா? தமிழ் புரியுமா? தமிழ் தெரியுமா? என்னையா சியோல் டவர்ல திரும்ப கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண மாதிரி அப்படியே பாக்குறீங்க? எவ்வளவு காலம் ஆச்சு இப்ப கல்யாணம் ஆகி? 1 month தான். 1 month தான் அது. உட்கார சொல்லுங்க கொரியன்ல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்திருக்கீங்களா? பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி விஜயலட்சுமி இல்ல, அது யாரு? குழப்பத்தை உண்டாக்காது. உங்க பேரு நம்ம விஜயலட்சுமியா? ஏன்னா நாங்க உங்க சீரியல் எல்லாம் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பாக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் 129 வரைக்கும் நான் தூக்கி இருக்கேன். இப்போ உங்களுக்காக நான் ஒரு 130 ட்ரை பண்றேன். இப்ப இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல பெண்கள் தான் உருட்டுறாங்கன்னு, இதான் உச்சக்கட்ட உருட்டு. 130 kg அந்த இளவட்டக்கல் கொஞ்சம் பழைய கல், அதனால அப்படி இருக்கு. அதோட ஒரு 1 கிராம் உங்க தலைமுடி மேல வந்து ஒரு 129 கிலோ தூக்கி வீசுறப்ப 1 கிராம் செதறத்தா செய்யோட வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இளவட்டக்கல் அப்படின்னாலே இது ஒரு ஆண் தூக்கி போறதா நம்ம பார்த்தோம். யாராவது ஒரு பெண் தூக்கி போறீங்களா? பொறுக்க பொண்ணுங்களா ரொம்ப உருட்டுதுங்கப்பா அப்படிமா? இல்ல கல் உருட்டதல்ல கேம், தூக்கி பின்னால போடணும். புருஷனை நினைச்சுக்கோ. நாங்கெல்லாம் டெய்லி இதை தூக்கி போட்டு தான் இட்டுதீங்க. கலக்கு கலக்கு கலக்கு. இப்ப உண்மையாவே இந்த இளவட்ட கல்ல தூக்குறதுக்கு வள்ளியூர் பத்மபிரியா அட்டகாசம். அதனாலதான் நான் எடுக்கல. டக்குனு ஒத்த கல்ல எடுத்து வீசிட்டோம்னு வச்சுக்கிறேன். இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கடையவே கொளுத்திடுவேன், கடையவே உண்டு லேன் பண்ணிடுவேன். 80,000 சாரி எடுத்துக்கோம்ல, வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, இன்னும் இவ்வளவு நேரத்துல வந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டலான்னு கேட்டாங்க. டக்குனு வேற யாரையுமே பேச சொல்லல. ஓனரை கூப்பிட்டு இது எவ்வளவு இந்த சாரியோட ரேட் அப்படின்னு சொல்லி, எவ்வளவுப்பா பில்லு போட்டேன். நான் கேட்கறது மத்தவங்களை விடுங்க, நீங்க சொல்லுங்க இந்த சாரியோட ரேட் நார்மலான பட்டுதாமா அப்படின்னாரு. ஓகே என்ன ரேட்? இது வந்து 25 ல இருந்து 30 அந்த ரேஞ்ச் தான் அந்த புடவை அப்படின்னாரு. கரெக்டான ரேட் சொல்லுங்க. 30,000 வருமா? இந்த சாரியோட ரேட் நீங்க சொல்றது 30, அவங்க சொல்றது 80,000 போட்டுருக்காங்க. இது வந்து வெள்ளி ஜருக கோல்டு கோட்டட்னு சொல்றாங்க. அவரு திருப்புறன்னு முழிக்கிறாரு. இருக்கிற எல்லா அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பாக்குறாரு. அப்போ அந்த இடத்துல 30,000 ரூபாய் சாரிய வந்து 80,000 ரூபாய்னு அவங்க மண்டைய கழுவி அந்த சாரியை வித்துட்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு இமீடியட்டா நீங்க சொன்ன அதே 80,000 ரூபாய் சாரி எனக்கு வேணும். நாளைக்கு காலையில கல்யாணம். நீங்க குடுக்கலன்னா இந்த கடையை விட்டு நான் போக மாட்டேன். உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள இவங்க இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கரெக்டா ஒரு 10 நிமிஷம் காமன் நேரத்துல அதே வெள்ளி ஜருக வச்சு கோல்டு கோட்டட் கொடுத்த சாரி அதே கலர்ல சாரி எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணும்? அப்படி கிடையாது. ஆண்மகன் வேண்டும் என்று கேட்க தெரிகிறதா? அந்த போட்டிகளில் பங்கெடுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? இந்த ரிசர்ச் அங்க கனரா விட்டுறாங்க. நீ பாட்டுக்கு முதல்ல மூச்சை இழுக்கிற ஊர் இழுத்துறாத, மூச்சை முன்னாலே இழுத்துக்கோ, அதுக்கு நம்ம பின்னால இழுத்துக்கோ. சூப்பர்மா பாத்தீங்களா? செகண்ட் ரோல இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காரு. ரைட், வாங்க மரமாமன். மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர். யார் மாடுபிடி வீரர்கள் இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. நீங்க எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க தம்பி? 500க்கு மேல. 100 மாடு பிடிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? அது நிறைய இடத்துல உடம்பே காயமா தான் இருக்கும். ஒரு ஜல்லிக்கிட்டு போனேன்னா 4 நாள் இருக்கு கண்டிப்பான முறை. ஒரே நிமிஷம். நெத்தி இதுவாதான் 1 மணி நேரம் ஆஸ்ல குளுக்கோஸ் ஊசி எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் போயிட்டு வந்து விளையாண்டு. இது மறுபடியும் வந்து விளையாண்டிங்களா? ஆமா. நான் வந்து ஜல்லிக்கட்டு இல்லனா நான் அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ்? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் யூஸ் பண்ணுவோம். உள்ள எந்த பொண்ணு லவ் சொல்லலன்னு இப்பதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கடையில ஜல்லிக்கட்டு தான் வேணும்ங்கறீங்க. முதல்ல லவ் பண்ணுங்க. கல்யாணமே எல்லாம் பரவாயில்லையா? நாங்க வாழ்ந்தாலும் ஜல்லிக்கட்டு கடைசி வரைக்கும் சாகு உசுறு போகிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான்.